வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நேத்து நேத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சண்டே. ஸோ நம்மளால வீடியோ போட முடியல. சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம டெலகிராம்ல சொல்லியிருக்கேன். அதே மாரி நேத்து மேட்சுக்கான ட ஒரு டெமோ டீம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுல சொல்லியிருப்போம். ஸோ டெலகிராம்லயே நம்ம குடுத்திருப்போம். ஸோ கார்னர் கேப்டனாகவும், அத்தப்பட்டு வைஸ் கேப்டன் சொல்லியிருப்போம். ஸோ அத்தப்பட்டு அவங்க வரல. ஸோ அதனால கார்னர் கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நேத்து பண்ணியிருப்பாங்க. முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பிரையன்ட் சொல்லியிருப்பேன் கேப்டனா. ஸோ அவங்க தான் கண்டிப்பா வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்க நம்ம குடுத்த மேட்சஸ் நீங்க சும்மா செக் பண்ணி முன்னாடி மேட்ச் மோனி சம்திங் யாரோ கூட சொல்லியிருப்பேன். ஸோ அப்படியே நீங்க சும்மா ஆவரேஜா இப்ப நான் இப்ப மொத்தம் 3 மேட்சா குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த மேட்சஸ்லயும் நீங்க பாருங்க. ஸோ இந்த கேப்டன் ஏதாச்சும் ஓகே ஆகுது அப்படின்னா, யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? நான் சொல்றது எல்லாமே நீங்க என்னோட வீடியோஸ்ல இருந்து தான் எடுக்கணும். ஸோ என்னோட வீடியோஸ்ல இருந்து தான் நீங்க டீம் ஃபுல்லா மேக் பண்ணணும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சப்போஸ் வேற சேனல்ஸ்ல கூட உங்களுக்கு நல்லா ஒரு சில விஷயங்கள் சில பிளேயர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா கிடைக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா 2யும் நீங்க ஒரு கம்பேரிசன் பண்ணி கூட நீங்க டீம் போட்டாலும் சந்தோஷம் தான். சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு வகையில முடிஞ்ச வரைக்கும் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் கிளியரா குடுத்துறேன். மத்த பிளேயர்ஸும் நான் எவ்வளோ துல்லியமா குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நல்லா வரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, 4த் T20 சரிங்களா? ஸோ 4த் T20 யார் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ஆர்சிபி சரிங்களா? ஸோ இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 12 பேர். ஸோ இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ பிளேயிங் 11 ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு இருக்கு. ஸோ அதனால நமக்கு நிறைய சேஞ்சஸ்கள் வராத வாய்ப்புகள் சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும்பொழுது ஒரு 7 பேரோ, 8 பேரோ தான் நமக்கு கிடைச்சிருக்கும். விளையாடுற நபர்களே நம்ம செலக்ஷன் பண்றதே கஷ்டமா இருந்துச்சு. இனி வரக்கூடிய மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு ஈஸியாவே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எம் லேனிங், சிஃபாலி வர்மா, ஜே ரோட்ரைஸ், எஸ் பிரைஸ், கேப்சி, சதர்லாண்ட் சரிங்களா? ஸோ இந்த ஒரு கேங். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு இன்னைக்கு என் பிரசாத், எம் கேப். ஸோ இந்த 2 பேர்ல எதையும் ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு 4, 5, 7, 8 பேர் ஆச்சு. எஸ் பாண்டே, ஆர் யாதவ், ரெட்டி, எம் மணி. ஸோ மின்னு மணி சரிங்களா? ஸோ இப்போ இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல லைன் அப் வந்ததுக்கு அப்புறமா தெரியும். ஸோ இதுல யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த 12 பேர்த்துல இருந்து யாருக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கோ அந்த 5 பேர் தான் தனியா எடுத்துடுறோம். சரிங்களா? ஸோ ஏவரேஜ் பிளேயரா தனியா எடுத்துடுறோம். ஃபிளாப் பிளேயர்ஸை தனியா கொண்டு வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். அதே போல இன்னைக்கு ஆர்சிபியில பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எஸ் மந்தனா, டி நிக்கோல் வயட், இந்த பிஸ்ட், ரிச்சா கோஸ், எஸ் ராணா, பெரி, கே அகுஜா, ஜி வர்கம், கே கர்த், விஜே ஜோசிதா, சிங் தாகூர் சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டீம்லயும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அல்லது 3 அல்லது 4 அல்லது 5 ஸோ இவங்க தனியா எடுத்துட்டு ஃபிளாப் பிளேயர்ஸ் தனியா, ஏவரேஜ் பிளேயர்ஸ் தனியா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு ஃபில்டர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஃபில்டர் பண்ணி தரேன். ஸோ அதிலிருந்தும் ஏதாச்சும் ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம கையில இல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். சரிங்களா? இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா வரக்கூடிய பிளேயர்ஸ் இன்னைக்கு யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நீங்க சிஃபாலி வர்மா 1, ஜே ரோட்ரைஸ் 2, சதர்லாண்ட் சரிங்களா? ஸோ சதர்லாண்ட் 3, யாதவ் சரிங்களா 4. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். சரிங்களா? ஸோ யாருன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இவங்களை நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சப்போஸ் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிஃபாலி வர்மா, ஜே ரோட்ரைஸ் சொல்லியிருக்கா அப்படின்னா இவங்கெல்லாம் அவுட்டுன்னு டெக்கு தான் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இவங்க ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க, மிஸ் ஆக மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டெக்கா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்ட்ராங்கா இந்த 4 பிளேயர் கொடுத்துருக்கேன். சிஃபாலி வர்மா 1, ஜே ரோட்ரைஸ் 2, சதர்லாண்ட் 3, யாதவ் சரிங்களா? ஸோ இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த 4 பேர் கன்ஃபார்ம் பிளேயர்ஸ் சரிங்களா? அதே மாதிரி ஆர்சிபில ஒரு 4 பேர்த்த சொல்லிடுறேன். ஸோ கன்ஃபார்மா வரக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு சரிங்களா? ஸோ பெரி 1, அந்த கே அகுஜான்னு ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களையும் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. 2, ஜி வேர்கம் சரிங்களா? ஸோ 3, கே கர்த் சரிங்களா? ஸோ 4. இந்த 4 பேரும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 பேர்த்த கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ மீதி பார்த்தீங்கன்னா 9, 10, 11 ஸோ 3 பேர் தான் உங்களுக்கு வேணும். ஆனா இதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். சரிங்க. ஸோ இந்த 8 பேர் கன்ஃபார்மா எடுத்துக்கோங்க. 9வது பிளேயரா நீங்க யாரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து கேப்சியை நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ 9வது பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா கேப்சி.
சரிங்களா. ஸோ 9வது பிளேயர் பார்த்தீங்கன்னா கேப்சி. ஸோ 10வது பிளேயர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க எஸ் பாண்டே கூட ட்ரை பண்ணலாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஆவரேஜ் பிளேயர்ஸ். ஸோ ஏ கேப்சி, எஸ் பாண்டே இவங்கலாம் ஆவரேஜ் பிளேயர். அதே போல பார்த்தீங்கன்னா, ஆம், ரிச்சா கோர்ஸ், ஆர்ஏ பிஸ்ட். சரிங்களா. ஸோ இந்த ரிச்சா கோர்ஸ், ஆர்ஏ பிஸ்ட். ஸோ இதுல 2 இதுல பார்த்தீங்க அப்படின்னா கேப்சி, எஸ் பாண்டே. சரிங்களா. ஸோ இந்த 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏவரேஜ் பிளேயரா இருப்பாங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனலா இன்னொரு பிளேயர் மட்டும் சொல்றேன். ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா விஜே ஜோசிதா. சரிங்களா. ஸோ இவங்கள வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 8 பேர் கன்ஃபார்ம் பிளேயரை கொடுத்துருக்கேன். ஒரு 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பிளேயரா கொடுத்துருக்கேன். ஸோ ஏவரேஜ் பிளேயர்னா அதுல இருந்து சப்போஸ் எனி ஒன்னு மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த விஜே ஜோசிதா. ஸோ இவங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்களா. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபிளாப் பிளேயர்ல யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா. டெல்லி கேபிட்டல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 1 2 3 4 5 6 எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்குல ஃபிளாப் பிளேயர்ல வருது. பட் இதுல மேக்ஸிமம் ஃபிளாப் தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த 6 பேர் யார் யாருன்னு சொல்லி பார்த்துடுறேன். எல்லாமே ஹை பிக் பிளேயர்ஸா இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்து ஃபிளாப் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எம் லேனிங், எஸ் பிரைஸ், எம் கேப், எம் மணி. சரிங்களா. ஸோ மின்னும் மணி. சரிங்களா. மொத்தம் இந்த 4 இதுல இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்து இந்த 4 பேர் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல ஆர்சிபியில் பார்த்தீங்க அப்படின்னா மந்தனா, டி நிக்கோல் வயட் 2, ஆர்சிங் தாக்கூர். சரிங்களா. ஸோ அது ஏவரேஜா இருக்கு. எஸ் ராணா. சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பிளேயர் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம மற்ற சொல்லாதவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 15 ரன் எடுத்துட்டு அவுட் ஆகிறது, மேக்ஸிமம் அவுட் ஆகலாம், ஒரு கேட்ச் பிடிச்சி. ஸோ இந்த மாதிரி வரக்கு தான் பிளேயர்ஸ் வைப்போம். ஆனால் ஷூர் ஃபிளாப் பிளேயர்ஸ் எல்லாம் நமக்கு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க தான். சரிங்களா. ஸோ இப்போ அதாவது ஷூர் ஃபிளாப் பிளேயர் வந்து மேக்லானிங், எஸ் பிரைஸ், எம் கேப், எம் மணி. சரிங்களா. அதே போல் எஸ் மந்தனா, டி நிக்கோல் வயட், எஸ் ராணா, ஹர்சிங் தாக்கூர். சரிங்களா. ஸோ இதில் ஒரு 4 மொத்தம் 4 8 பேர்த்த பார்த்தீங்கன்னா ஃபிளாப் பிளேயரை கொடுத்துருக்கேன். 8 பேர் பார்த்தீங்கன்னா ஷூரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்கேன். ஒரு 4 பேர்த்த பார்த்தீங்க அப்படின்னா ஏவரேஜ் பிளேயர்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 4 பேர்த்து எதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதுல இருந்து ஏதாச்சும் ஒன்று நீங்க ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்னா நீங்க இந்த பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு போதுமான ஒரு டீமா இருக்கும். ஓகே. ஸோ இது பேஸ் பண்ணி நீங்க டீம் போட்டீங்கனாலே போதும், ஒரு நல்ல டீமா உங்களுக்கு வரும். சரிங்களா. ஸோ அதே போல நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இதுல ஸோ வின்னர் ப்ரெடிக்ஷன் பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி வரைக்கும் போய் காத்துட்டு இருந்து எந்த டீம் ஜெயிக்கும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெயிக்க முடியும், ஜெயிக்கும் சூரா தெரியணுமே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னோட எய்ம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது எந்த மேட்சா இருந்தாலும் சரி, எந்த டீம் ஆடினாலும் சரி, அது ஒன் சைட் டீமே ஆடினாலும் அதுல எப்படி பணம் பண்ணணும், ஸோ அதுல நம்ம இன்னைக்கு என்ன சம்பாதிச்சோம் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பேக்கேஜ் ஆரம்பிச்சிருப்பேன். அந்த பேக்கேஜ்ல இருக்கிறவங்களுக்கு சம்பாதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது என்னோட டெலிகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா ஃபாலோ பண்ணால் கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். பேராசைப்படாமல் டெய்லியும் அளவா நம்ம சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறவங்க நீங்க அது அந்த மாதிரி விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அது எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது, ஸோ எனக்கு ட்ரீம் டீம் மட்டும் தெரியும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி சொல்றது அது என்னன்னு கூட ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த விஷயத்தில் நிறைய பேர் பணத்தை லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களால லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இன்னைக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல போயிடலாம். ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே உடனே நீங்க ப்ரோ நீங்க கேப்டன் சொல்லல, விக்கெட் கீப்பர் சொல்லலன்னு சொல்ல வேணாம். ஸோ தயவு செஞ்சு 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் பேச போறேன். இந்த 10 நிமிஷம் பொறுமையா கேளுங்க. சரிங்களா. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்க யாரு கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க ஷிஃபாலி வர்மாவையே நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்ல கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆல்ரவுண்டர்ல கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சதர்லாண்ட் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. பவுலர்ல கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆர் யாதவ கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. அதே போல நீங்க ஆர்சிபில பாத்தீங்க அப்படின்னா நீங்க இ பெரி, ஸோ இவங்களை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல ஜி வர்க்கம். சரிங்களா. இந்த மாதிரியும் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் ஜிஎல்ல கொஞ்சம் ரிஸ்கியா நான் ட்ரை பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கே அகுஜா, ஸோ இவங்களை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல கேப்டன் வரும். நம்ம சொல்ற மாதிரி ஸ்டைல சொல்ல போனா ஒரே கேப்டன் ஒரே வைஸ் கேப்டன் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சிஃபாலி வருமா, இந்த சைடு பெரி, கேப்டன், வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாரி குடுத்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்மால் லீக் எல்லாம் மிஸ் ஆகாது. கண்டிப்பா ஒரு நல்ல டீமா அமையறக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.